ஒரு ஆள் இருக்காப்ல ஃப்ரெண்ட்ஸ், விநாயக் மகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு அவரோட தாத்தானா சுத்தமா பிடிக்காது. ஏன்னா அவங்க தாத்தா சரியான மிசோஜினிஸ்டிக்கான ஒரு ஆளு. அவங்க பாட்டியை பார்த்து அப்பப்போ கிச்சன் ஜோக்ஸ் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. சோ விநாயக் மகாதேவுக்கு நம்ம பாட்டி இப்படி ஒரு புதகுலியில மாட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம். அந்த வருத்தத்தை மறக்கறதுக்காக பப்புக்கு போறாப்ல. அங்க அம்பானி பரம்பரை 5-6 தலைமுறைன்னு ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு நைட்டு கார்ல வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. திடீர்னு மேஜிக் பண்ண மாதிரி ஒரு பொட்டி ரோட்டுக்கு நடுவுல வந்து விழுகுது. என்னடா இதுன்னு போய் எடுத்து பார்த்தா அது ஒரு டைம் மிஷின். அதை வச்சு பாஸ்டுக்கும் போலாம் ஃபியூச்சருக்கும் போலாம். விநாயக் மகாதேவுக்கு ஃபர்ஸ்ட் வந்த தாட் என்ன தெரியுமா? இந்த டைம் மிஷின் யூஸ் பண்ணி பாஸ்டுக்கு போய் நம்ம தாத்தாவும் பாட்டியும் மீட் பண்ண முடியாம பண்ணிட்டோம்னா நம்ம பாட்டி சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி போறாரு. அங்க அவர் தாத்தாவையும் பாக்குறாரு. அவங்க தாத்தா பாட்டியை மீட் பண்ண போகும்போது நடுவுல ஒரு கருப்புனை விட்டுறாரு. சோ தாத்தா வந்துட்டு இது கெட்ட சவனம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை மீட் பண்ணாம திரும்பி போயிடுறாரு. அந்த இடத்துல விநாயக் வந்துட்டு அவர் தாத்தாவும் பாட்டியும் மீட் பண்றதை தடுக்கிறாரு. He thought he saved his party அப்படின்னு சொல்லிட்டு. But instead he created a paradox. Grandfather paradox. இந்த grandfather paradox என்ன சொல்லுது தெரியுமா? இந்த மாதிரி உங்க தாத்தாவும் பாட்டியும் மீட் பண்றதை நீங்க ஒரு வேளை தடுத்துட்டீங்க அப்படின்னா அங்க உங்க தாத்தாவும் பாட்டியும் மீட் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ அந்த இடத்துல உங்க அப்பா பிறந்திருக்கவே மாட்டாரு. அப்ப ஆப்வியஸ்லி நீங்களும் பிறந்திருக்க மாட்டீங்க. பிறக்காத நீங்க ஒரு டைம் மிஷின் எடுத்துட்டு போயிட்டு உங்க தாத்தாவும் பாட்டியும் மீட் பண்றதை எப்படி தடுக்க முடியும்? நீங்களே பிறக்கலனா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே இருக்காது இல்ல. இதுதான் பேரடாக்ஸ். சில பேர் என்ன ஆர்கியூ பண்றாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க பாஸ்டுக்கு போயிட்டு உங்க தாத்தா பாட்டி மீட் பண்றதை தடுத்துட்டீங்க அப்படின்னா அது பேரலா இன்னொரு ரியாலிட்டி தான் கிரியேட் பண்ணுமே தவிர்த்து நீங்க இருக்கிற ரியாலிட்டியை அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி பார்த்தா டைம் டிராவல்னா என்னது? நம்மளோட ரியாலிட்டியில பாஸ்டுக்கு போறதா இல்ல பக்கத்துல இருக்கிற ரியாலிட்டியில பாஸ்டுக்கு போறதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கிராண்ட்ஃபாதர் பாரடாக்ஸுக்கு சொல்யூஷன் என்னது? எறும்பு வாயை விட சின்னது, அது என்னது? அந்த எறும்பு தின்னது.